விஜய் மற்றும் சங்கீதா இவங்களோட பிரிவை நினைச்சு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள், அதாவது விஜயோடைய அப்பா, ரொம்பவே கவலைப்பட்டிருக்காரு அப்படின்னும், அதனால அவருக்கு உடல்நலம் சரியில்லாம போயிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்களை பிரிய போறதாக அவருடைய மனைவி சங்கீதா சமீபத்தில டிவோர்ஸ் நோட்டீஸ் ஒண்ணு சென்னையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோர்ட்ல கேஸ் பதிவு பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து இன்னொரு நடிகையோட இல்லீகல் அஃபேர் வச்சிருக்காரு அப்படின்னும், என்ன நீலாங்கரை வீட்டுக்குள்ள விட மாட்டேன்றாரு அப்படின்னும், அவர்கிட்ட இருந்து எனக்கு பாதிக்கு பாதி ஜீவனாம்சம் வேணும் அப்படிங்கிற மாரியும் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருந்துச்சு. விஜய் அவர்கள் இது குறித்து பர்சனலா எதுவுமே பேசல. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் நடைமுறையில போய்க்கிட்டு இருக்கு. ஏப்ரல் 20ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஹியரிங் வரப்போகுது. இந்த ஒரு நிலையில எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அதாவது விஜய் அவர்கள் இப்ப கரியர்ல வந்து ஸ்விட்ச் ஆகியிருக்காரு. அரசியல் பக்கம் போயிருக்காரு. அதுல அவருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து அவர் ஒரு சில விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கையில இந்த ஒரு நேரத்துல சங்கீதா அவர்கள் இப்படி பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது விஜயோட அரசியல் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா மாறும். அது மட்டும் இல்லாம விஜய்க்கும் சங்கீதாக்கும் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. அவங்க 2 பேத்தோட திருமண வாழ்க்கை வயது வரப்போற நேரத்துல இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் நடக்கிறது அவங்களோட வீட்டுக்கும் அவங்களோட குழந்தைகளுக்குமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்படி விஜயோட அப்பாவாகவும் அவர் குழந்தைகளுக்கு ஒரு தாத்தாவாகவும் யோசிச்சு ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு. சங்கீதாட்ட பேசியிருக்காரு, விஜய் அவர்கள்ட்ட பேசியிருக்காரு. பட் இதற்கு ஒரு எண்டே வரல. இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியா பக்கத்தோ இல்ல மீடியா பக்கத்தோ போணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா அது நம்மளோட குடும்பத்துக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிற மாரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட நெறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இருந்தாலும் இப்ப வரைக்கும் இதற்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கல. இதனால இத யோசிச்சு யோசிச்சு எஸ்.ஏ.சி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல மனக்கவலை ஏற்பட்டிருக்கு. இதனால அவரு தினமும் சரியா சாப்பிடாம இருந்திருக்காரு. சரியா தூங்காம இருந்திருக்காரு. அவங்க வீட்ல இருக்கவங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துமே, இல்ல இது இப்படியே போச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு தான் கஷ்டம். சங்கீதாவுக்கு ஒண்ணுனாலும், விஜய்க்கு ஒண்ணுனாலும் அது நமக்குன்னு கூட பாதிப்பு ஏற்படும். இப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம பேர குழந்தைகளுக்கே கல்யாண வயசு வந்துருச்சு அப்படிங்கிற மாரி இத பத்தி ரொம்ப யோசிச்சு அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. அண்ட் இப்போதைக்கு அவங்க வீட்ல இருக்கவங்க எல்லாமே அவர ஆறுதல் படுத்தியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டி போயிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலுமே அவர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்காராமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள்ல இருந்து சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஆக்டர் விஜய் அவர்கள் இப்போ வரைக்குமே இந்த ஒரு விஷயத்த பத்தி வெளியில பேச கிடையாது. இத பத்தி நீங்க வொரி பண்ணாதீங்க. அத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி பொத்தம் பொதுவா சொல்லிட்டாரு. நம்ம வெளியில இருந்து இத பத்தி முடிவு எடுக்கக்கூடாது. ஆனா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் அப்படி கிடையாது. என்னதான் அவங்க கணவன் மனைவியாவே இருந்தாலும் அவருடைய பையன், அவருடைய மருமகள், அவங்களோட குடும்ப மதிப்பு இதனால ஏதாவது கெட்டு போயிருமோ, விஜயோட அரசியல் எதிர்காலம் கெட்டு போயிருமோ அப்படின்னு அவர் நினைக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ அவரு ஸ்டெப் எடுத்து ஏதாவது பண்ண முடியலையேங்கிற ஒரு சூழ்நிலையில கூட அவருக்கு இப்படி உடல்நலம் ஏற்பட்டிருக்கலாம். எது எப்படியோ அவர் ஸ்பீடி ரெக்கவரி ஆகணும். விஜய் சாருக்கு இந்த ஆல் ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே வேண்டிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.